எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, துருவ கணித ரகசியங்கள். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர், அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத ஜாதகத்திலே இந்த கோட் வேர்டு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காலத்தில் தான் இந்த துருவ கணித ரகசியங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ ஜாதக நோட் யாரும் யூஸ் பண்ணாத காரணத்தினால நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு 20 வருஷம் முன்னாடி உள்ள ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக நோட் எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு வேர்டு அதில் எழுதப்பட்டிருக்கும். அந்த கோடு வேர்டு வச்சு தான் உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு. இப்போ பிரிண்ட் அவுட் வந்ததுனால இதெல்லாம் அழிஞ்சிருச்சு. இப்போ அந்த டைமில் சாஃப்ட்வேர் இல்லாதனால நோட்டில் தான் எழுதி துருவ கணிதம் பார்த்தாங்க. அதில் நிறைய துருவ கணிதம் கால்குலேஷன் இருக்குது. எண்கள் பேஸ் பண்ண துருவ கணிதம், திதிகள் பேஸ் பண்ண துருவ கணிதம், நட்சத்திரங்கள் பேஸ் பண்ண துருவ கணிதம், ஆங்கில எழுத்துக்கள் பேஸ் பண்ண துருவ கணிதம் அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் இதில் 2 மெத்தடு தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் 2 அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஜாதக நோட்டை, பழைய நோட் இருந்தால் எடுத்து பாருங்கள். அதாவது 1980 அந்த டைமில் பிறந்தவங்க, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த துருவ கணிதத்தை சிம்பாலிக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு தான் அவங்க இத்தனை பேர் கூட பிறந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நம்ம பார்க்கும்போது பயங்கரமான அதிசயமாக இருக்குதே, கூட பிறந்தவங்களாம் அவன் கரெக்டாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவாங்க. நானும் சின்ன வயசில் பார்க்கும்போது நிறைய பேர் எப்படி அது கூட பிறந்தவங்க இத்தனை பேர், அவங்க ஆணா பெண்ணாங்கிறத எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து வியந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ராடு வேலை தான். இந்த கோடு வேர்டை வச்சு தான் அவங்க எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற சீக்ரெட்டை அவங்க கண்டுபிடிப்பாங்க. இது ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரியும். அப்போ ஒரு குரூப் ஆஃப் ஜோதிடர்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்க ஒவ்வொரு வகையான துருவ கணிதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் திதி துருவ கணிதம், நட்சத்திர துருவ கணிதம், சிலர் நம்பர் பேஸ் பண்ண துருவ கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது நீங்கள் நோட்டில் இருக்குதா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த துருவ கணிதம் இருக்குதா அப்படின்ட்டு. இருந்தது அப்படின்னா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி இது ஈஸியாக கண்டுபிடிக்க உதவுது. அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1300 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1ன்னா என்ன, ஜாதகர் அல்லது ஜாதகி. 3ன்னா என்ன, இளைய சகோதரம், அதாவது கூட பிறந்தவங்க. இருக்கிறது அது 3ஆவதாக இருக்கிறது எத்தனை ஆண்கள் அப்படின்னு சொல்லுது, 4ஆவதாக இருக்கிறது எத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ 1300 அப்படின்னா ஜாதகரின் உடன்பிறப்புகள் 00ன்னா யாரும் இல்லை. ஜாதகரோட கூட பிறந்தவங்க 1, 2 அப்படின்னா ஒரு ஆண் 2 பெண். இது ஜாதகர். 4ங்கிறது ஜாதகனுடைய தாய். அப்போ ஜாதகனுடைய தாய் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், 2 ஆண்கள் 3 பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் இது ஜாதகர், இது தாய். அப்போ ஜாதகனுடைய தாய் இருக்காங்களே, அவங்க கூட பிறந்தவங்க 2 ஆண்கள் 4 பெண்கள். அந்த 2க்கு கீழே ஒரு கோடு போட்டதுனால அவங்களுக்கு ஒரு ஆண் பிறந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ஆண்கள் 4 பெண்கள், அதில் ஒரு ஆண் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 1, 9, 3, 1 அப்படின்னா 1ங்கிறது ஜாதகர், 9ங்கிறது தந்தை. ஜாதகனுடைய தந்தைக்கு கூட பிறந்தவங்க 3 ஆண்கள் 1 பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது 1ங்கிறது ஜாதகர், 7ங்கிறது மனைவி. அப்போ ஜாதகனுடைய மனைவிக்கு கூட பிறந்தவங்க 0, 1 அப்படின்னா அவங்க கூட பிறந்தவங்க தம்பி கிடையாது, அண்ணன் கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி அல்லது அக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகனுடைய மனைவி அல்லது ஜாதகி, ஜாதகியினுடைய கணவர். அவங்க கூட பிறந்தவங்க 2 ஆண்கள் 1 பெண். அதில் ஒரு பெண் மரணிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 1, 5, 0, 2ன்னா ஜாதகனுடைய குழந்தைகள். ஜாதகருக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னா 0 அப்படின்னா ஆண் குழந்தை கிடையாது, 2ன்னா 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்பரை வச்சு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், தாய்க்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், தந்தைக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், மனைவிக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படிங்கிறது இந்த நம்பர் பேஸ் பண்ண எண் துருவம் அப்படின்னு சொல்லுவோம். திதி துருவ கணிதம்னு ஒன்று இருக்குது. திதி துருவ கணிதம் அப்படின்னா அது நம்பரையும் திதியும் பேஸ் பண்ணி போடலாம், அல்லது வேறு மெத்தடும் போடலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1, 3 துவா பிரதமை அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1, 3 அப்படின்னா ஜாதகர் கூட பிறந்தவங்க தான் 3ஆம் இடம், அதான் 3. இது என்னென்னா துவதியை பிரதமை. திதிகளில் வரிசைப்படி நம்ம பார்க்கணும். பிரதமை அப்படின்னா 1ஆவது திதி, துவதியை அப்படின்னா 2ஆவது திதி, திருதியை அப்படின்னா 3ஆவது திதி, சதுர்த்தி அப்படின்னா 4ஆவது திதி, பஞ்சமி அப்படின்னா 5ஆவது திதி. இந்த வரிசைப்படி நம்ம பார்க்கணும்.
அப்போ இங்கே முதல்ல வர்றது துவதியை திதி அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? துவதியைங்கிறது 2வது திதி. அப்போ கூட பிறந்தவங்க 2 பேர்னு சொல்லலாம், 2 ஆண்கள். பிரதமைனா 1வது திதி. அப்போ கூட பிறந்தவங்க ஒரே ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3வதாக வரக்கூடியது என்ன திதியோ அது எத்தனாவது திதின்னு பார்க்கணும். துவதியைங்கிறது 2வது திதி, அப்போ 2 ஆண். பிரதமைங்கிறது 1வது திதி, அப்போ ஒரே ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 1, 3 சதுர்த்தி 0 அப்படின்னா ஜாதகனுடைய கூட பிறந்தவங்க, சதுர்த்தினா 4வது திதி, 4 ஆண்கள், 0னா பெண்கள் கிடையாது. அடுத்து இதை வேறு மாதிரியும் நம்ம சொல்லலாம். லக்ன துருவம் இல்லாமல் லக்னம் லா அப்படின்னு போட்டுட்டு கூட பிறந்தவங்க செவ்வாய்ன்னு எடுத்துக்கிறோம். லக்னம் செவ்வாய். திருதியை பிரதமை அப்படின்னா ஜாதகனுடைய உடன்பிறப்புகள். திருதியை அப்படின்னா 3, பிரதமை அப்படின்னா 1. அப்போ 3 ஆண்கள் 1 பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1, 9 பிரதமை பஞ்சமின்னு வச்சுக்கோங்களேன். 1ங்கிறது ஜாதகர், 9ங்கிறது அப்பா, பிரதமைங்கிறது 1, பஞ்சமிங்கிறது 5. அப்போ 1 ஆண் 5 பெண். அப்பாவோட கூட பிறந்தவங்க 1 ஆண் 5 பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை வேறு மாதிரியும் எடுத்துக்கலாம். லக்னம் சூரியன் அப்படின்னா லக்னங்கிறது ஜாதகர், சூரியனுங்கிறது அப்பா. சதுர்த்தி துவதியை அப்படின்னா சதுர்த்திங்கிறது 4, துவதியைங்கிறது 2வது திதி. அப்போ 4 ஆண்கள் 2 பெண்கள் அப்பா கூட பிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 1, 4, 0 சதுர்த்தி அப்படின்னா ஜாதகனுடைய தாய்க்கு கூட பிறந்தவங்க 4 பெண்கள். 0ங்கிறது ஆண் கிடையாது. இதை வேறு மாதிரி சொல்லலாம்னா லக்னம் சந்திரன் 0 சதுர்த்தி அப்படின்னா ஜாதகனுடைய தாய்க்கு ஆண்கள் கூட பிறந்தவங்க கிடையாது, 4 பெண்கள் கூட பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். லக்னம் சுக்கிரன் இன்ட்டு மார்க் போட்டு பிரதமை அப்படின்னு போட்டிருக்குன்னா லக்னம்ங்கிறது ஜாதகர், சுக்கிரங்கிறது மனைவி. இன்ட்டு மார்க்னா கூட பிறந்தவங்க ஆண் கிடையாது, பிரதமைனா ஒரே ஒரு பெண் சகோதரி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லக்னம் குரு அப்படின்னா ஜாதகனுடைய குழந்தை. பிரதமை சதுர்த்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிரதமைங்கிறது 1வது திதி, அப்போ 1 ஆண். சதுர்த்திங்கிறது 4, அப்போ 4 பெண். அப்போ ஜாதகனுடைய குழந்தைகள் 1 ஆண் 4 பெண் அப்படிங்கிறது திதி துருவ கணிதம் மூலிமா நம்ம சொல்லியிருக்கோம். எண் துருவ கணிதம் மூலிமா சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நட்சத்திர துருவ கணிதம், இங்கிலீஷ் ரீதியாக லெட்டர்ஸில் துருவ கணிதம், அதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த துருவ கணித ரகசியத்தை வச்சு தான் அந்த காலத்தில் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், எத்தனை குழந்தைங்க, எத்தனை ஆண் எத்தனை பெண்ணுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சி சொன்னாங்க. எதுவுமே கஷ்டம் இல்லாமல் சொல்கிறதுக்கு அது பயன்பட்டது. இப்போ அது அழிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் பழைய ஜாதக நோட்டில் இந்த மாதிரி துருவ கணிதங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு இருந்தால் நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை வச்சு தான் அந்த காலகட்டத்தில் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லி துல்லியமாக சொன்னாங்க. உங்களை வியப்பில் ஆழ்த்துனாங்க இந்த திருட்டு வேலைகளை பார்த்து. அதனால் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.